மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய பாரத தேசம் 2047 வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும். இந்த 2047 நாம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வேகமாக துரிதமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இந்தியாவில் முதல் முறையாக ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 85,000 கோடி ரூபாய் திட்டங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 180 திட்டங்கள் இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 160 திட்டங்கள் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட், அதாவது நம்முடைய உள்ளூர் பொருள்களை, உள்ளூர் வியாபாரிகளை, இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக நம்ம இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்தே பாரத் ரயில் ஒரு மிக முக்கியமான ரயில், அதிவேகமாக போகக்கூடியது, ஹைஜீனிக்கான ட்ரெயின், நல்ல உணவு. அதை விட முக்கியமானது ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் பயன்படுத்துகிறோம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். இந்த வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு மைசூர் இரண்டாவதாக இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை டு திருநெல்வேலி கொண்டிருக்கிறது. சென்னை டு திருப்பதி வழியாக விஜயவாடாக இருக்கிறது. அதே போல கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு ஒரு சர்வீஸ் இருக்கிறது. இப்படி தொழில் வளர்ச்சி, மாணவர்கள் பயன்பெறுறது, வியாபாரிகள் போகிறதுக்கு அல்லது ப்ரொஃபஷனல்ஸ் போகிறதுக்கு ஒரு வசதியாக இந்த வந்தே பாரத் ரயில் மிக சீக்கிரமாக போய் சேர்வதற்கான இந்த வந்தே பாரத் ரயிலும் கூட இன்றைக்கு நம்முடைய சென்னையிலிருந்து நம்ம மைசூருக்கு கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயிலானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர். அதே போல கொல்லத்திலிருந்து திருப்பதிக்கு ஒரு ரயிலானது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செட் ஆனது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வேல மட்டும் கடந்த இந்த ஆண்டு மட்டுமே 6,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஹைவேக்கு திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள். அந்த ஹைவே திட்டங்கள் 1,00,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நேற்றுக்கு தொடங்கி வைத்தார்கள். அதில் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு மேலே நேற்றுக்கு திட்டம் கொடுக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சென்னை போர்ட்டிலிருந்து மதுரவாயிலுக்கான திட்டத்தையும் நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லி, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி விமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே போல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி திட்டத்தின் கீழ் நம்மளுடைய ரயில்வேனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரானது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இது கவர்மெண்ட் பிரஸ் மீட்டுப்பா. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பேர் போனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பிரதமர் அவர்களுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 2,70,000 ரூபாய் நேரடியாக பயனாளி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி பயனாளி அவருக்கு விருப்பப்பட்டா அவர்கள் கட்டிக் கொள்கிறார்கள். அதே போல ஜல்ஜீவன் திட்டத்தின் 22 கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீட்டு கனெக்ஷன் கொடுத்திருக்கிறது. இங்கேயும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம், அதே போல மெட்ரோ ரயிலுக்கான திட்டம், அதே போல ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி என்னது, சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரு, அப்படிதானே? சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு? ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. ஸ்டிக்கர்னாலே அதுக்கு பேரு ஸ்டாலின், திமுக தான். சார், குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று அமலுக்கு வந்திருக்குது. தமிழகம் நாங்க அமல்படுத்த மாட்டோம் சொல்றாங்க, கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. நடிகர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் இதுக்கு வந்து நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்கள். இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, வங்கதேசத்திலிருந்து அங்கு வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கு அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து அடைக்கலம் பூந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். அதுல வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான
குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, இங்க இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லல. அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாம்மா 2,70,000 ரூபாய் நேரடியாக அவங்க வக்கி அக்கௌண்ட்லேயே போடுறோம். அவர்கள் அது முள்ள குட்டிக்கிற சில பயனாளிகள் வந்து அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறார்கள். நன்றி. பேங்க் லோன் தேவைப்பட்ட பேங்க் லோனு கொடுக்கும். நன்றி. சாமானிய மக்களும் பயன்படுறாங்க. அதனால தானே வந்தே பாரத் ரயில் 2வது ரயில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ரயில் இல்லை, 2வது ரயில் வந்து சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளவு வரவேற்பு இருக்கிறனால தான் 2வது ட்ரெயின் கொடுத்துருக்கோம். நன்றி. அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். ஏங்க எல்லாருக்கும் தானங்க பொருந்தும். அதாவது சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, தயவு செய்து படிங்க. நன்றி.